ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப் அவுட் ட்ரேடர். லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டுடே வந்து 2026ஓட மார்க்கெட் அவுட்லுக் பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் வைஸாக பார்ப்போம். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அடிக்கடி மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆகும், ஒரு குவார்ட்டருக்கு வைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆனால் சாலிடாக நீங்கள் டெக்னிக்கலில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸாக மட்டும் தான் நான் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட்டோட எப்படி போவான், நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வந்து பை போவானா செல் போவானான்னு. ஸோ இந்த பேர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா இதுதான் ஹை லிக்விடிட்டி இருக்கிறான பேர். டிஎக்ஸ்ஒய் கூட யூஎஸ்டி டாலர் சேர்ந்தது. ஸோ ஃபஸ்ட் டிஎக்ஸ்ஒய்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு இண்டெக்ஸு, யூஎஸ்டி டாலர் மட்டும். ஸோ யூஎஸ்டினா யூரோப்பியன் டாலரும் அண்ட் தென் யூஎஸ்டியும். ஸோ ஜிபிபியும் பிரிட்டிஷ் பவுண்டும் யூஎஸ்டி டாலரும். யூஎஸ்டி ஜிபினா யூஎஸ்டி டாலர் ஜாப்பனீஸ் எண்ணு. ஏவிடி யூஎஸ்டினா ஆஸ்திரேலியன் டாலரும் யூஎஸ்டி டாலரும். யூஎஸ்டி கேடுனா யூஎஸ்டி டாலரும் கெனேடியன் டாலரும். கோல்டு சில்வர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நேஸ்டாக் வந்து நேஸ்டாக் 100, S&P 500 சொல்லுவாங்க. நேஸ்டாக் 100னா ஃபாரினில் இருக்க டாப் ஸ்டாக் கம்பெனிஸ். ஸோ கூகுள், அமேசான் அந்த மாதிரிலாம் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ S&P 500 அதுமாரி தான். ஸோ 500 கம்பெனிஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிடிசி யூஎஸ்டியும் எத்திரியம் யூஎஸ்டியும் உங்களுக்கு தெரியும். லைக் வந்து இது வந்து கிரிப்டோ மார்க்கெட். ஸோ இந்த சேனலில் தான் நாங்கள் வந்து வீடியோஸ் போட்டு வந்துட்டுருக்கோம் ஸ்டாப் அவுட் ட்ரேடரில். ஸோ இந்த 0 to 0 எதுக்குன்னா பிகினருக்காக. ஸோ இதில் வந்து நாங்கள் கண்டினியூஸாக போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ எங்கேருந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணுறது, என்னென்னலாம் வந்து மார்க்கெட்டில் பார்க்கணும், லைக் வந்து நியூஸஸ்ஸு, ஃபண்டமெண்டல்ஸு, அந்த வந்து எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நம்ம லைக் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் வச்சு ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னா எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஒரு பிகினர்ஸ் வந்து எதுலேருந்து லேர்ன் பண்ணணுமோ, எதெல்லாம் லேர்ன் பண்ணணுமோ எல்லாமே இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீக்லிலாம் வந்து நாங்கள் வீக்லியில் வந்து ஏதாச்சும் ஒரு அனலைசஸ் போட்டோன்னா இந்த ப்ளேலிஸ்ட்டில் வரும். ப்ரோ லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒன்ஸ் நாங்கள் பிகினர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா எல்லாமே அதில் வந்துடும். ஸோ டுடே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 2026ஓட மார்க்கெட் வியூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிஎக்ஸ்ஐ பார்த்துக்கலாம். ஸோ டிஎக்ஸ்ஐ வந்து பாருங்கள், நான் இந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டில் தான் நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்லாம் அந்த பிகினர்ஸ் வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இயர்லியில் பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்க சொல்லி தான் லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எஃப்இஜிலாம் வந்து மார்க்கெட் ஆல்ரெடி வந்து எந்த இயரோ வந்து எடுத்துட்டு மேலே போயிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த எஃப்இஜியில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா நான் இயர்லியில் பார்க்குறேன், ஒரு கேண்டலும் ஒரு இயர். அண்ட் தென் வந்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆர்டர் பிளாக்கும் மார்க்கெட் வந்து பாடி டச் பண்ணிட்டான். ஸோ ஹை ப்ராபபிலிட்டி மேலே தான் போவான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இயர்லியில் வந்து கொஞ்ச நாள் வந்து இங்கே சுற்றிட்டு மேலே தான் போயிடுவான். மேலே எங்கே போவான்னா இந்த ஐ எடுக்க இருங்க, அதை நான் லிக்விடிட்டியாக மார்க் பண்ணுறேன். பைசை லிக்விடிட்டி. ஸோ இது வந்து எஃப்இஜி. ஸோ எஃப்இஜி இது வந்து ஆல்ரெடி எஃப்இஜி எடுத்தது. ஸோ மார்க்கெட் வந்து ஹை ப்ராபபிலிட்டி கொஞ்ச நாள் கீழேலாம் சுற்றிட்டு மேலே போயிடுவான். ஸோ இப்போ வந்து டிஎக்ஸ்ஐ வந்து கொஞ்சம் கீழே தான் சொன்னேன், ஷார்ட் டேர்ம் வந்து செல் ஆகிட்டு லாங் டேர்ம் பை போவான்னு. நெக்ஸ்ட்டு யூஎஸ்டி பார்த்துருவோம். சாரி, நான் உங்களுக்கு எல்லா டைம் ஃப்ரேம் காமிக்கிறேன்னு 6 மந்த். ஸோ 6 மந்த் என்ன பண்ணுவேன்னா இங்கே இந்த லோ லைக் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கா, ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போவோம். ஏன்னா டைம் ஃப்ரேம் வந்து நம்ம கம்மி பண்ண கேண்டல்ஸும் நம்மளுக்கு வந்து பெருசாகிட்டு லைக் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ நிறைய கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்ஃபர்மேஷன் மாற்றிக்கணும். 6 மந்தில் இங்கே இது கீழே வந்துட்டு மேலே போவோம். ஸோ 3 மந்த்தும் 6 மந்த்தும் சேமாக இருக்குது. இங்கே வந்துட்டு மேலே போவோம். ஸோ ஆறு வந்து இந்த லோ எடுத்துகிட்டு மேலே போவோம். மந்த்லி வந்து பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சாலிடேஷன் இருக்கான். மார்க்கெட் வந்து ஒன்ஸ் வந்து இந்த பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிடுவான். ஆறு வந்து மேலே டச் ஆகிட்டு கீழே வருவான். ஸோ 2 சினாரியோ வந்து மார்க்கெட் நடக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் உங்களோட வியூஸும். ஒன்ஸ் வந்து மேலே போயிட்டும் டவுன் வருவான், இது ஒரு சினாரியோ. ஆர் இந்த டவுன் போயிட்டு மேலே போயிடுவான். ஸோ 2 சினாரியோ. ஸோ ஹை ப்ராபபிலிட்டி வந்து இதை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிடுவோம். வீக்லியில் இந்த லோ எடுத்துகிட்டு மேலே போவான். கொஞ்ச நாளைக்கு சொல்கிறேன் நான், ஏன்னா வந்து இது வந்து ஷார்ட் டேர்ம். ஸோ இந்த டேயில் வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த எஃப்இஜி
ஸோ இருங்க, இது நான் இது ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த எஃப்இஜி வந்து ஃபில் ஆகிட்டு கொஞ்ச நாள் வந்து கீழே வருவோம். ஏன்னா டெய்லி வந்துட்டு இந்த லோ வந்து பிரேக் பண்ண பார்ப்போம். ஸோ இப்போ வந்து டிஎக்ஸ்ஐ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து ஹீரோ யூஎஸ்டி இயர்லியில் பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இயர்லியில். ஸோ இந்த எஃப்இஜி ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கான். இதை வந்து ஆல்ரெடி எடுத்துட்டா மார்க்கெட் வந்து இந்த பைசை லிக்விடிட்டி எடுப்பா மார்க்கெட்டு. எடுத்துட்டானா ஒன்ஸ் கீழே வருவான். ஆர் வந்து இங்கே இருக்க லோ டைம் ஃப்ரேமில் இன்னும் சேஞ்ச் பண்ணிப்போம் 6 மந்த்தில். ஸோ 6 மந்த்தில் என்ன பண்ணோன்னா இங்கே இந்த கேண்டலை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்போது என்ன சொல்கிறேன்னா இந்த வந்து கரண்ட்டாக வந்து ஒரு கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்ம் ஆகிட்டு இது லோ எடுத்துகிட்டு இது எடுப்பான். ஆர் வந்து மேலே எடுத்துகிட்டு கீழே வருவான். ஸோ இப்படி தான் ப்ராபபிலிட்டி நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் மார்க்கெட் வந்து. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ட்ரிஸ் எடுப்பீங்க. ஸோ பாருங்கள் 3 மந்த்தில் இப்போ ஒரு எஃப்இஜி இங்கே இருக்கா, க்ரியேட் பண்ணிட்டானா. இப்போ என்ன பண்ணுவோன்னா யூஎஸ்டி வந்து கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் வந்து செல் ஆகிட்டு புல்லிஷ் ஆகிடுவான்னு சொன்னேன் டிஎக்ஸ்ஐ. ஸோ அதுக்கேற்ற மாதிரினா நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இது மேலே வந்து மார்க்கெட் வந்து இப்போவே இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் டவுன் வந்துட்டு இது எடுத்துகிட்டு கீழே தான் வருவோம். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் ஹீரோ யூஎஸ்டி. ஆர் வந்து டிஎக்ஸ்ஐ வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே போகிறோன்னா இதெல்லாம் எடுத்துருவான், இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துருவான். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இவ்வளோலாம் எடுக்க. ஸோ யூஎஸ்டிலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோலாம் வீக் ஆகாது. மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பிரேக் பண்ணி தான் போவோம். ஸோ இப்போ வந்து ஜிபிபி யூஎஸ்டி பார்ப்போம். லைக் ஜிபிபி யூஎஸ்டியும் சேம், நீங்கள் ஹீரோ யூஎஸ்டி எப்படி பண்ணுறீங்களோ அதேமாதிரி பண்ணலாம். ஆனால் எஸ்எம்டி மட்டும் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா எஸ்எம்டி வந்து ஒன்றுத்தில் லோ எடுப்பான், ஒன்றுத்தில் எடுக்க மாட்டான். அதுதான் ஒன்றுத்தில் ஐ எடுப்பான், ஒன்றுத்தில் ஐ எடுக்க மாட்டான். ஸோ கரண்ட்டாக பாருங்கள் 3 மந்த்ஸில் இந்த எஃப்இஜி இங்கே ஃபில் ஆகிருக்கான். ஸோ இந்த லிக்விடிட்டி எடுக்க தான் போவான் மார்க்கெட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். ஜிபிபி யூஎஸ்டி கிளியராக இருக்குது மார்க்கெட். ஸோ லோ டைம் ஃப்ரேம் போக சொல்ல இன்னமும் கன்ஃபர்மேஷன் கிடைக்க சொல்ல பாருங்கள். இந்த எஃப்இஜியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இந்த ஐ எடுக்க ஐ ப்ராபபிலிட்டி இந்த ஐ எடுக்க நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இப்போ அப்கமிங் டேஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த எஃப்இஜியில் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே டார்கெட் வைக்கலாம். இப்போது யூஎஸ்டி ஜிபி இப்போ யூஎஸ்டி ஜிபி வந்து ஒரு 3 மந்த்ஸில் பார்க்குறேன். 3 மந்த்தில் பாருங்கள் இந்த பை சைட் லிக்விடிட்டி தான் எடுப்பான் மார்க்கெட்டு. ஸோ மந்த்லியில் பார்க்க சொல்லும். மந்த்லியில் என்னென்னா இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கா கரண்ட்லி இன்னும் டச் ஆகலை. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் மேலே போயிட்டு வரலாம், இல்லை கீழே போயிட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கீழே வராமல் தான் மேலே போவோம். டெய்லியில் பார்க்க சொல்ல இது ஒரு ஆர்டர் பிளாக், இந்த ஆர்டர் பிளாக்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த கேண்டல் நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கல, அது ஆர்டர் பிளாக். அதேமாரி இந்த எஃப்இஜிலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நீங்கள் கேட்கலாம் இந்த எஃப்இஜியும் தானே வேலிடு. ஸோ ஒன்ஸ் வந்து கேண்டல் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க சொல்லதா வேலிடா இல்லையான்னு தெரியும். ஏன்னா நான் கீழெலாம் வந்து ஒரு எஃப்இஜியில் க்ளோஸ் வைக்குதுன்னா பாருங்கள் இந்த ஒரு எஃப்இஜி இதில் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ அப்போ அது வேலிடு. நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்க சொல்ல தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏயுடி யூஎஸ்டி பார்ப்போம். மந்த்லி ஸோ ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் இருங்க. என்னன்னா 3 மந்த் 6 மந்த் 1 மந்தில் தான் போட்டிருக்கோம். வீக்லியில் போட்டிருக்கேன், சாரி. வீக்லியில் ஆல்ரெடி வந்து இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிட்டான். ப்ளஸ் வந்து இதுதான் பிரேக்கர் பிளாக்கு. இந்த பிரேக்கர் பிளாக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ என்ன பண்ணுவோன்னா இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிருக்க சொல்லும். ஒன்ஸ் மார்க்கெட் மேலே போயிட்டு கொஞ்சம் டவுன் வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் போட்டுட்டு மேலே தான் போவோம். பார்க்க சொல்ல கிளியராக தெரியுது. ஒன்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோன்னா டவுன் ஆகிடுவான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூஎஸ்டி கேர் பார்ப்போம். யூஎஸ்டி கேர் வந்து பாருங்க கிட்டவே இருக்குது சென்சார் லிக்விடிட்டி. ஒன்ஸ் இது எடுத்துட்டானா இங்கே இருக்க எஃப்இஜி ஏதோ லோ டைம் ஃப்ரேம்ல எஃப்இஜி இருக்கு போல். வீக்லியில் இருக்குது. ஸோ இந்த வீக்லியில் டேப் பண்ணிவிட்டு மேலே போயிடுவான். மேலே இந்த எஃப்இஜிலாம் வந்து ஃபில் பண்ண போயிடுவான். ஸோ இப்போ வந்து கோல்டு பார்ப்போம்.
கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கா மார்க்கெட்டு, ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். ஆல் டைம் இருக்கிறதுனால எப்பவுமே வந்து கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்து தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ கோல்டு வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த பிரேக்கர் பிளாக் இருக்குல்ல, ஒன்ஸ் வந்து இந்த மேலே வந்து கீழே வர சொல்ல இந்த எஃப்இஜி ஆர் இந்த பிரேக்கர் பிளாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போக தான் ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ வீக்லியில் பார்க்க சொல்லும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு மேலே போக தான் ஹை ப்ராபபிலிட்டி. கோல்டு வந்து நான் கோல்டு தான் இப்போ வந்து ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து அதோட அப்டேட்ஸ்லாம் நான் டெலிகிராமில் போடுறேன். ஸோ அதுலேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ டெய்லியில் இந்த எஃப்இஜி வர ஹை ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் இந்த எஃப்இஜி வர சொல்ல இந்த பிரேக்கர் பிளாக் எடுத்துருவோம். ஸோ இப்போ சில்வருக்கு போய்க்கலாம். சில்வர் பாருங்கள் ஆல் டைம் ஹையில் இருக்கான். ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம ஒரு வீக்லியில் நம்ம போகிறோன்னா ஒரு ஃபிபனாச்சி போடணும். ஸோ ஒரு ஃபிபனாச்சி நீங்கள் போட்டிங்கன்னா ஆர் இந்த லோலேருந்து இந்த ஐக்கு போடுறீங்கன்னா ஸோ 50%. ஸோ 50% ஆர் இந்த 79 0.7962 இதெல்லாம் வந்து கோல்டன் என்ட்ரி. ஸோ ஃபிபனாச்சி நான் ஒரு வீடியோ போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த 0.5லேருந்து வந்துட்டு போக ஹை ப்ராபபிலிட்டி. இப்போது நேஸ்டாக் பார்ப்போம். நேஸ்டாக் வந்து இன்னும் ஆல் டைம் ஹை எடுக்கலை, இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுக்கலை. என்ன பண்ணுவோன்னா, ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டி இங்கே இருக்க கரண்ட்லி இன்டர்னல் லிக்விடிட்டி எடுக்க சொல்லும், இந்த கரண்ட்டாக இருக்கிற லிக்விடிட்டி எடுக்க சொல்லும், எடுத்துட்டு தான் கீழே வர ஹை ப்ராபபிலிட்டி ஆர் இப்போவே இப்படி வந்து எடுத்துகிட்டு கூட மேலே போவோம். ஸோ இப்போ எஸ்என்பி பார்ப்போம். எஸ்என்பி பாருங்கள் ஆல்ரெடி ஆல் டைம் ஹை எடுத்துட்டான். ஸோ இந்த ஆல் டைம் ஹை எடுத்துட்டான், நேஸ்டாக்ல எடுத்துருக்க மாட்டான். இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த எஃப்இஜி இங்கே இவ்வளோ எஃப்இஜிஸ் இருக்குல்ல, இந்த கண்டினியூஸாக இங்கே கேப் அப்பில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அதை வந்து ஆர் கொஞ்சம் மேலே போயிட்டு கூட டவுன் வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மேலே போக ஹை ப்ராபபிலிட்டி. ஏன்னா அது ஒரு சர்ஃபேஸே பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஸ்கொயர்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணணும். ஒன்ஸ் கீழே வருவோம், ஒன்ஸ் மேலே போவோம். ஸோ இது வந்து கன்சாலிடேஷன் இருக்கிற மாதிரி தான். ஸோ இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்து எடுத்துகிட்டு மேலே போவோம். ஸோ லோ டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்த்தா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ கிரிப்டோ போய்க்கலாம். பிடிசி. ஸோ நான் ஒரு வீக்லி அனாலிசிஸ் போட்டிருப்பேன், அந்த வீடியோஸ்லையும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இங்கே ஒரு எஃப்இஜி இருந்திருக்கும், நான் அதில் வந்து கரண்ட்டாக நான் வந்து சொன்னேன் மார்க்கெட் வந்து அதை எடுத்துகிட்டே கீழே வருவான்னு. அந்த வீடியோஸில் இங்கே இந்த எஃப்இஜி தான், இந்த எஃப்இஜி சொல்ல கரெக்டாக வந்துட்டு மார்க்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டான். இந்த எஃப்இஜி எடுத்துகிட்டு கீழே தான் வருவான்னு. ஸோ இப்போ வந்து ஒரு லாங் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கரண்ட்டாக இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது வந்து ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல பாடி வந்து க்ளோஸ் வச்சுட்டானா, லைக் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுட்டானா, ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துருவோம். ஒன்ஸ் அப்படி க்ளோஸ் வச்சுட்டானா கண்டிப்பாக அந்த $50,000 கீழே இறங்கிடுவோம். அப்படி இல்லைன்னா மேலே போக ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ கிரிப்டோ வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எத்தீரியம் பார்ப்போம். எத்தீரியம் பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் வந்து இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டலோட லோ எடுத்துகிட்டு கீழே வந்தானா இதை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போவோம், ஆர் வந்து இதை மேலே எடுத்துகிட்டு இது கீழே வந்துடுவோம். ஸோ பிடிசி எந்த டைரெக்ஷனில் போகிறானோ கிரிப்டோவும் எத்தீரியமும் அதே டைரெக்ஷன் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ 2026 வந்து எப்படி மார்க்கெட் மூவ் ஆவான்னு. ஸோ நான் அப்கமிங் டேஸில் நான் வீடியோஸ் போடுறேன், வீக்லியில் போக சொல்ல கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஆனால் மார்க்கெட் வந்து இதை வைஸ் தான் போகும். ஸோ நீங்கள் ஒரு 2027 நீங்கள் எடுத்து பார்த்தாலும், சப்போஸ் அந்த வீடியோவில் 1 இயர் கழிச்சு இந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நான் சொன்னது வந்து ஓரளவுக்கு வந்து டிட்டோவாக போயிருக்கும். ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் guys.